திவ்ய தேசங்களில் புகழ்பெற்றதும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் அத்திவரதர் புகழ்பெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளி ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்நிலையில் 7ஆம் நாள் திருத்தேர் உற்சவத்தில் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு நேரடி அருகே நிலை நிறுத்தப்பட்டிருந்த 73 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட 7 நிலைகள் கொண்ட தேரில் நீல நிற பட்டு உடுத்தி வைர வைடூரி ஆபரணங்கள் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். தமிழக அமைச்சர்கள் அன்பரசன், செஞ்சிமஸ்தான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் என பலர் வடம் கொடுத்து இழுக்க 6 மணி அளவில் திருத்தேர் நிலைகளுக்கு புறப்பட்டது. காந்தி சாலை, வள்ளல் பச்சையப்பன் தெரு, பேருந்து நிலையம் மற்றும் 4 ராஜ வீதிகள் வழியாக திருத்தேர் ஜேசிபி உதவியுடன் வலம் வந்தது. திருத்தேர் உற்சவத்தையொட்டி டிஐஜி பொன்னி தலைமையில் காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம், திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு பணிகளிலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆலவந்தான் கம்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. விவசாய பாசன கண்மாய்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் பாசன கண்மாய்களில் நீர் வற்ற தொடங்கும் பொழுது மீண்டும் அதேபோன்று விவசாயம் நடைபெற வேண்டும் என மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் மீன்களை பிடிக்க கம்மாயின் இருபுறமும் போருக்கு தயாராக இருந்த வீரர்கள் போன்று ஆர்வமுடன் நின்றிருந்தனர். ஊர் முக்கியஸ்தர்கள் வெள்ளை வீசி தொடங்கி வைத்தவுடன் பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்தனர். பாரம்பரிய உபகரணங்களான ஊத்தா, கச்சாபாரி, வலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு ஆர்வத்துடன் மீன் பிடித்தனர். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் கிராமத்தில் தனியார் வேளாண் கல்லூரி மாணவிகள் 3 மாதம் தங்கி கிராம வேளாண் பணி அனுபவம் திட்டம் கீழ் கிராமப்புற விவரங்களை சேகரித்தனர். மேலும் விவசாயிகள் பயிரிடும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தும் முறை மற்றும் நுண்ணூட்ட கலவை மூலம் மண்ணின் தரத்தை மேம்படுத்தி விளைச்சல் பெருகும் முறை குறித்து அறிந்தனர். மேலும் வேளாண் கல்லூரி மாணவிகள் விவசாய குறித்த செயல்பாடுகள், இயற்கை முறையில் நோய் தாக்கம் கட்டுப்படுத்துதல், சோலார் மூலம் மின் தயாரிப்பு, பசுமை குடில், ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விவசாய கண்காட்சி நிகழ்ச்சி நடத்தினர். இதில் மங்களம் சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டு பயனடைந்தனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோயில் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி ஆதீன திருமணத்தில் வருகிற 30ஆம் தேதி வரை சமய பயிற்சி வகுப்பு, கருத்தரங்கம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்வதி கல்யாணம் என்ற கருப்பொருளில் பொம்மலாட்டம் நடைபெற்றது. பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து 5 வயதிலேயே கானகம் சென்று தவத்தில் ஈடுபட்ட பார்வதி தேவி தவத்தின் பலனாக சிவபெருமானை அடைந்த இந்த புராண வரலாற்றை கலைமாமணி விருதாளர் சோமசுந்தரம் பொம்மலாட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக குழந்தைகளுக்கு தத்ரூபமாக வழிகாட்டினார். இதனை குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே விஷ்ணுபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் அருகே மகா காளியம்மன் கோவிலும் உள்ளது. இந்த 2 கோவில்களின் வைகாசி மாத தீமிதி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட வைகாசி மாத திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. மகா மாரியம்மன், மகா காளியம்மன், காத்தவராயன் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 3 சாமிகளின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. அப்போது வீதி உலாவிற்கு முன்பாக இளைஞர்கள் கோலாட்டம் மற்றும் கோட்டாக்களியாட்டம் ஆட, செண்டை மேளம், தப்பாட்டம் முழங்க ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோவிலின் எதிரே தீக்குண்டம் ஏற்றப்பட்டு அதில் காத்தவராயன் சாமி பல்லக்கை தூக்கிக் கொண்டு பக்தர்கள் தீமிதித்த பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.